வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற படம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளிவந்த உழைப்பாளி. நீதான் உண்மையான வாரிசுன்னு எங்களுக்கும் தெரியும். கடவுளுங்கிற முதலாளி இருக்க வரைக்கும் உங்க மாதிரி ஆளுங்களால எந்த உழைப்பாளியும் அழிக்க முடியாது. இந்த படம் 24 ஜூன் 1993 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு நம்ம 31 இயர்ஸ் ஆஃப் உழைப்பாளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வெளிவர இருக்க கூலி படத்தோட டீசரில் கூட இந்த படத்துல இருந்து தான் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் கரியர்லேயே ஒரு முக்கியமான படமா இந்த படம் இருந்துச்சு. காரணம், நடிகர்கள் சேலரினால வந்த ப்ராப்ளம்னால தான். ரஜினிகாந்த் படங்களை வெளியிட டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் தடை விதிச்சிட்டாங்களாம். அதனால தன்னோட சொந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியான ரமணா ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமா நேரடியாக அந்த படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் செஞ்சாரா ரஜினிகாந்த். படம் ரிலீஸ் ஆகி 100 days கிராஸ் ஆகி போயிட்டு இருந்தனால ரஜினி கிட்ட விழா எடுக்கலாமேன்னு கேட்டாரான் டேரக்டர். அதுக்கு ரஜினி விழாலாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாராம். பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் வெற்றி பெற்றதை கொண்டாடணும் பிரகடனப்படுத்திக் கொள்ள வேணான்னு ரஜினி நினைச்சதா சொல்றாரு இந்த படத்தோட டேரக்டர். ரிலீஸ் ஆன 15 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு இந்த படம். 100 நாட்களை கடந்த ஓடின தமிழ் சினிமாவில் இந்த படம் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் ரஜினி ஒரு கூலியாக நடிச்சிருப்பார். அவர் போட்டிருந்த அந்த கூலிக்காரன் ட்ரெஸ் அப்போ ரொம்பவே வைரலானது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேன்ஸ்லாம் அவங்க கிட்ட இருந்த நல்ல ஜீன்ஸை கூட கிழிச்சு விட்டு அது ஒட்டு போட்டு உழைப்பாளி ஸ்டைல்னு சுற்றினாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய உழைப்பாளி இல்லாத நாடு தான் எங்க இல்லை சாங் பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிச்சு. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. இந்த படத்துக்காக 14 சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட்ஸில் நம்ம SP பாலசுப்ரமணியம் சார் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அவார்டு வாங்கினார். இந்த படத்தோட டைரக்டர் P. வாசு. பணக்காரன் மன்னன் போன்ற படங்களுக்கு அப்புறம் ரஜினியோட இவர் இணைஞ்ச படம் தான் உழைப்பாளி. இந்த படத்தோட ஷூட்டிங் 58 நாட்களில் முடிச்சு கொடுத்தார் P. வாசு. அது மட்டும் இல்லைங்க, விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் 20 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணின படமும் இதுதான். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள். பேக்ரவுண்ட் மியூசிக் அவரோட மகன் கார்த்திக் ராஜா அவர்கள். பாடல்கள் அனைத்துமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. இந்த படத்தில் விசு மற்றும் ரஜினி இங்கிலீஷில் பேசுகிற ஒரு சீன் இருக்குங்க. அதுக்கு கவுண்டமணி கொடுக்குற ரியாக்ஷன்லாம் இப்போ பார்த்தா கூட சிரிக்காமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி ரஜினி சிவன் வேஷம் போட்டு வர காமெடிலாம் இந்த படத்தோட ஹைலைட் சீன். நீங்களும் இந்த சீன்லாம் கண்டிப்பாக பாருங்கள். அப்போலாம் ரஜினி ஒருத்தரே போதுங்க, அப்படி காமெடி பண்ணுவார். கூட கவுண்டமணி சேர்ந்தா சொல்லவே வேணாம். இந்த படத்தில் ரஜினிக்கு கதாநாயகியாக ரோஜா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு மைனா டூயட் சாங்குக்கு ரஜினியோட ஜோடி சேர்ந்திருப்பாங்க நடிகை ரூமினி. இவங்க இதுக்கு முன்னாடி மனிதனுங்கிற படத்தில் ரஜினிக்கு ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு ஸ்டார்ஸ் பட்டாலுமே நடிச்சிருந்தாங்க. ராதா ரவி, விசு, கவுண்டமணி, சுஜாதா, ஸ்ரீவித்யா, நம்ம விவேக் சார், மயில்சாமி, நிழல் ரவி, SS சந்திரன் மற்றும் விஜயகுமார். நம்ம சூப்பர் ஸ்டாரோட உழைப்பாளி படத்தை நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோட சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.